தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிற்கு இடம் கொடுத்த விவசாயிகளை இன்று நேரில் அழைத்து தவிக தலைவர் விஜய் விருந்தளிக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில அரசியல் மாநாடு கடந்த மாதம் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் உள்ள வீசாலை கிராமத்தில் நடந்தது. இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான தவிக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் விஜயின் பேச்சு தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மாநாட்டுக்கு நிலம் வழங்கிய சுமார் 40க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு விஜய் இன்று விருந்தளிக்கிறார். பார்க்கிங் மற்றும் மாநாட்டு திடலுக்காக 230 ஏக்கர் நிலம் வரை விவசாயிகள் மற்றும் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் வழங்கியிருந்த நிலையில் அவர்களுக்கு சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்தில் இன்று விஜய் விருந்து வழங்கி கௌரவிக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் தனது கைகளால் உணவு பரிமாற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்துடன் தனது எதிர்கால அரசியல் பேசியதாகவும், ஆனால் விஜயின் அரசியல் குறித்து பேசவில்லை என்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை இரவு திடீரென்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகர் ரஜினிகாந்தை அவரது போயஸ் தோட்ட இல்லத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு சுமார் 20 நிமிடங்கள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதில் தற்போதைய அரசியல் சூழல் பற்றி இருவரும் விவாதித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த சீமான் ரஜினியுடன் தனது எதிர்கால அரசியல் குறித்து பேசியதாக குறிப்பிட்டார். இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன, எதிர்காலத்தில் இந்த அரசியல் போக்கு எப்படி போகும், அது குறித்து தான் பேசிக்கிட்டோம். எந்த மாதிரி போகும், ஒரு கணிப்பு, அவங்களுக்கு ஒரு பார்வை, எனக்கு ஒரு பார்வை, அது எந்த மாதிரி போகும் அப்படின்னு பேசிக்கிட்டோம். நடிகர் ரஜினியிடம் விஜய் பற்றி பேச வேண்டிய அவசியம் எழவில்லை என்றும் சீமான் கூறினார். இல்லை, அது குறித்து ஒன்றும் பெரிய இது இல்லை, அது அப்படி பேசக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இது இல்லை, அது குறித்து பேசலை. ஏன்னா இப்போ தம்பி விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன நகர்வுகள்னு பார்த்தானே ஒரு பேச முடியும். சும்மா நம்ம எல்லாமே அனுமானத்தில் யூகத்திலேயே பேசக்கூடாது. இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு ஒரு சோசியக்காரன் மேலே சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. முன்னதாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் சங்கி என்றால் நண்பன் என்று குறிப்பிட்டார். சங்கின்னா நண்பன் இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ரஜினியை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததாக சீமான் குறிப்பிட்டார். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை மற்ற கட்சிகளுக்கு ஸ்லீப்பர் செல்களாக தாங்கள் அனுப்பி வைப்பதாக சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து நாள்தோறும் மாவட்ட பொறுப்பாளர்கள் உட்பட பலர் வெளியேறி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக சீமானிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது தான் அவர்களை ஸ்லீப்பர் செல்களாக மற்ற கட்சிகளுக்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்தார். நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம். நாங்கள் தான் எல்லாரையும் மரியாதையாக போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம். அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உணவு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறோம். எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலர் விலகி வரும் நிலையில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார். அவர் அரசியல்ல இல்லை, ஆன்மீகத்தில் போயிட்டாரு. இவர் அரசியல்ல ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்ல, சர்வாதிகாரமா இருப்பேன்னு சொல்றாரு. நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோரின் சந்திப்பு குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியவைதான் இது. அமெரிக்காவில் நடந்த கேரம் போட்டியில் 3 பிரிவுகளில் தங்கம் வென்ற சென்னையைச் சேர்ந்த காசிமாவுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர்கள் எபினேசர், ஆர்டி சேகர் ஆகியோர் மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை சீமான் ரஜினி சந்திப்பை விமர்சித்தார். அவர் அரசியல்ல இல்லை, ஆன்மீகத்தில் போயிட்டாரு. இவர் அரசியல்ல ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்ல, சர்வாதிகாரமா இருப்பேன்னு சொல்றாரு. 2 பேர் சந்திப்பு எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. முன்னதாக வடசென்னை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரவியம் சார்பில் காசிமாவிற்கு 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டது. மத்திய பாஜக அரசு மாநில உரிமை மற்றும் நிதி உரிமையை பறித்து வஞ்சிப்பதை எதிர்த்து திமுக எம்பிக்கள் குரல் கொடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்க உள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. அதில் நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய பிரச்சனைகள் குறித்து தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு பெரிய திட்டம் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என்பதையும், கடந்த ஆண்டு புயல் வெள்ளத்திற்கு போதிய நிதி வழங்காதது குறித்தும் பேச வேண்டும் என தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதியை நிறுத்தி வைத்திருப்பதற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என்றும், தேசிய கல்விக் கொள்கை, வக்பு வாரிய திருத்த சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகியவற்றை எதிர்க்க வேண்டும் என்றும் தீர்மானம் இயற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கான நிதியை திட்டமிட்டு குறைத்து மாநிலத்தில் நிதி நெருக்கடி உருவாகி இருப்பதையும், தமிழ்நாட்டிற்கான உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்படுவதால் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்ட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவில் ஒதுக்கப்பட்ட பகுதியைப் போல தமிழ்நாட்டை பாஜக அந்நியப்படுத்துவதை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் என்றும் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு தொகுதியை கூட இழக்கக்கூடாது என்ற இலக்குடன் பணியாற்ற வேண்டும் என திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். வெள்ளிக்கிழமை நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் புதிய திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டுவர முயற்சி செய்ய வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தில் மென்மையாக அல்லாமல் கடுமையாக பேச வேண்டும் என்றும் கூறினார். எம்பிக்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்றும் 2 மாதத்திற்கு ஒருமுறை செயல்பாடுகளை அறிக்கையாக அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்த முதலமைச்சர் 2024 நாடாளுமன்ற தேர்தலை விட 2026 சட்டப்பேரவை தேர்தல் பன்மடங்கு முக்கியமானது என கூறினார். நாடாளுமன்ற தொகுதிக்குள் இருக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதுதான் இலக்காக இருக்க வேண்டும் என எம்பிக்களுக்கு அறிவுறுத்திய முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு தொகுதியை கூட இழக்கக்கூடாது என்ற இலக்குடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். எம்பிக்களின் செயல்பாடு சிறப்பாக இருந்தால் திமுகவின் வெற்றி இன்னும் எளிதாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டார். நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிக்கக்கூடாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் நெசவாளர்களின் நிலைமை அதல பாதாளத்துக்கு சென்றுவிட்டதால் பலர் மாற்றுப் பணிகளுக்கு சென்றுவிட்டதாகவும், ஒரு சில நெசவாளர்கள் வீட்டிலேயே ஓரிரு தறிகளை வைத்து குடிசை தொழில் போல் இயங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நெசவாளர்களின் வீடுகளில் உள்ள தறிக்கூடங்களின் அளவை அளவீடு செய்து சதுரடிக்கு 27 ரூபாய் தொழில் வரி விதிக்க உத்தேசித்துள்ளதாக செய்திகள் வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சித்துறை அலுவலர்கள் தறிகள் உள்ள இடங்களை கணக்கீடு செய்து வணிக ரீதியில் தொழில் வரி விதிக்கும் முடிவை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேலும் கடந்த 42 மாத கால திமுக ஆட்சியில் இதுவரை நெசவாளர்களுக்கு எந்த திட்டத்தின் கீழும் வீடுகள் கட்டித்தரப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நெசவாளர்களுக்கான மொத்த மானியத் தொகையில் வெறும் 10% மட்டுமே அரசு வழங்கியுள்ளதாகவும், மீதமுள்ள 90% இதுவரை விடுவிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நூலுக்கான வரிகளை முழுமையாக நீக்க வேண்டும் என்றும், கைத்தறி மற்றும் விசைத்தறி மூலம் தயாரிக்கப்படும் ஜவுளிகளுக்கு GST வரி விதிப்பதிலிருந்து விலக்கு பெற்றுத்தர வேண்டும் என்றும் அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிற்கு இடம் கொடுத்த விவசாயிகளை இன்று நேரில் அழைத்து தவிக தலைவர் விஜய் விருந்தளிக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில அரசியல் மாநாடு கடந்த மாதம் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் உள்ள வீசாலை கிராமத்தில் நடந்தது. இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான தவிக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் விஜயின் பேச்சு தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மாநாட்டுக்கு நிலம் வழங்கிய சுமார் 40க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு விஜய் இன்று விருந்தளிக்கிறார். பார்க்கிங் மற்றும் மாநாட்டு திடலுக்காக 230 ஏக்கர் நிலம் வரை விவசாயிகள் மற்றும் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் வழங்கியிருந்த நிலையில் அவர்களுக்கு சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்தில் இன்று விஜய் விருந்து வழங்கி கௌரவிக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் தனது கைகளால் உணவு பரிமாற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்துடன் தனது எதிர்கால அரசியல் பேசியதாகவும், ஆனால் விஜயின் அரசியல் குறித்து பேசவில்லை என்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை இரவு திடீரென்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகர் ரஜினிகாந்தை அவரது போயஸ் தோட்ட இல்லத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு சுமார் 20 நிமிடங்கள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதில் தற்போதைய அரசியல் சூழல் பற்றி இருவரும் விவாதித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த சீமான் ரஜினியுடன் தனது எதிர்கால அரசியல் குறித்து பேசியதாக குறிப்பிட்டார். இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன, எதிர்காலத்தில் இந்த அரசியல் போக்கு எப்படி போகும், அது குறித்து தான் பேசிக்கிட்டோம். எந்த மாதிரி போகும், ஒரு கணிப்பு, அவங்களுக்கு ஒரு பார்வை, எனக்கு ஒரு பார்வை, அது எந்த மாதிரி போகும் அப்படின்னு பேசிக்கிட்டோம். நடிகர் ரஜினியிடம் விஜய் பற்றி பேச வேண்டிய அவசியம் எழவில்லை என்றும் சீமான் கூறினார். இல்லை, அது குறித்து ஒன்றும் பெரிய இது இல்லை, அது அப்படி பேசக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இது இல்லை, அது குறித்து பேசலை. ஏன்னா இப்போ தம்பி விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன நகர்வுகள்னு பார்த்தானே ஒரு பேச முடியும். சும்மா நம்ம எல்லாமே அனுமானத்தில் யூகத்திலேயே பேசிட்டு கூடாது. இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு ஒரு சோசியக்காரன் போல சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. முன்னதாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் சங்கி என்றால் நண்பன் என்று குறிப்பிட்டார். சங்கின்னா நண்பன் இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ரஜினியை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததாக சீமான் குறிப்பிட்டார்.